இன்றைக்கு இறைவனின் பரிசுகள் என்றொரு தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த பரிசுகள் எத்தனை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், அன்அமல்லாஹு அலல் இன்சான். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மனிதர்களுக்கு 6 பரிசுகளை வழங்கி இருக்கிறார். அந்த 6 இஸ்லாம் முதல் பரிசு. நாம் கேட்ட பெற்றோம். முஸ்லிம்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை கேட்காமலேயே இஸ்லாம் என்ற பரிசை வழங்கி இருக்கிறான். முதலாவதாக இறைவன் கொடுத்த பரிசு இஸ்லாம், இரண்டாவதாக குர்ஆன், மூன்றாவதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான்காவதாக அல் ஆஃபியா சுகம் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த பரிசு, ஐந்தாவதாக செல்வம் இறைவன் கொடுத்த பரிசு ذلك فضل الله. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது என்னுடைய அருள் என்கிறான் செல்வத்தை பற்றி சொல்லுகிற பொழுது. ஆறாவதாக அல் அவுலாத் நம்முடைய மழலை செல்வங்கள் குழந்தைகள் இருக்கிறார்களே இவர்களும் இறைவன் கொடுத்த பரிசு. 6 பரிசுகளை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார். இப்பொழுது நாம் ரிவர்ஸில் இருந்து பின்னால் இருந்து முன்னால் போக போகிறோம். முதலாவதாக இந்த குழந்தை செல்வம். அதனாலதான் தமிழ்ல கூட அழகா பேர் வச்சிருக்கிறான், பெற்றோர்கள். படைத்தோர்கள் என்று பேர் வைக்கவில்லை, யாரோ கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பெற்றோர்கள், பெற்றவர்கள் இவர்கள், படைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் கொடுக்கிறான், இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யஹபுலிமை யஸாஉ இனஸா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, நான் நாடியவர்களை மலடர்களாக ஆக்கி விடுவேன். குழந்தை யாராவது உருவாக்க முடியுமா? குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களிடத்திலே கேட்டால் தான் குழந்தையின் அருமையை பற்றி தெரியும். ஒருவருக்கு ரொம்ப நாள் ஆசை, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ரப்பே எனக்கு ஹிதரை காட்டிவிடு, ஹிதரை காட்டிவிடு என்று துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிற சூழலும் வந்து விட்டது. அவங்கள பார்த்து, இந்த உலகத்திலேயே நிம்மதியா யார் இருக்கிறாங்களோ அவங்கள நான் பார்க்கணும் என்று கேட்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அப்படி ஒரு ஆளை நான் பார்த்த மாதிரி தெரியல. நான் அப்படி ஒரு ஆளை நல்ல நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளை, பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் கஷ்டத்தையே பார்க்காத ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியல என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, எப்படியாவது சொல்லுங்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நீங்களே தேடுங்க, யாராவது ஒரு ஆள் அப்படி இருந்துச்சுன்னா என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், அவரை போன்று நிம்மதியாக நீங்களும் இருக்கலாம். போகிறார், போய் பார்க்கிறார், ஒவ்வொருத்தரா கேட்கிறாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. சந்தோஷமா வியாபாரம் செய்யறத பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவன் வேற யாருமே கிடையாது, என் எதிரி கூட, அவனுக்கு கூட ஏன் நிலைமை வந்துடக்கூடாது இப்படி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல போய் கேட்டாக்கா அவர் சொல்லுகிறாரு, நம்மள மாதிரியா, தயவு செஞ்சு வேண்டாம், படாத பாடு வர்றேன், வெளியிலே நான் சிரிக்கிற சிரிப்பை வைத்து ஏமாந்து போய் விடாதீர்கள். ஒரு கடையில பார்த்தா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக வாடிக்கையாளர்களை கவனிக்கிறார், எல்லோரோடும் இன்பமாக பேசுகிறார், அவரை சுற்றிலும் சிறு குழந்தைகள் விளையாடுகிறது, அவர்களுக்கு பலூனை கொடுக்கிறார், அது இது நிறைய செய்யறார். முடிவு பண்ணிட்டாங்க, இவர் மாதிரிதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கணும். அவரிடத்திலே சென்று, நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது? இந்த சந்தோஷம் எதனால் உருவாகிறது? அவர் சொன்னாரா, என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவன் உலகத்துல யாருமே இல்லை. நான் திருமணம் முடித்தேன், எனக்கு குழந்தை செல்வம் கூட இல்லை. திருமணம் முடித்து ஓராண்டிலே என் மனைவி படுத்த படுக்கையாகிவிட்டாள். என் மனைவி படுத்த படுக்கையாகிவிட்டாள். அவளிடத்திலே சென்று ஆறுதல் சொல்வதற்காக அமர்ந்தேன். அவள் என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை பூத்தாள். அந்த புன்னகைக்கு அர்த்தமே வேறாக இருந்தது. அவள் புன்னகையிலே நான் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்தேன்? உங்களுக்கு என்ன, நான் செத்துட்டா இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஜாலியா போயிடுவீங்க, உங்களுக்கு என்ன இருக்கிறது? நான் மூத்தா போயிட்டா அடுத்த கல்யாணம் ரெடியா பொண்ணு கொடுக்கிறதுக்கு ஆள் ரெடி. இங்க இல்லைன்னாலும் கேரளா உண்டு, நம்ம தமிழ்நாட்டு பாஷையில சொல்றதா இருந்தா இப்படி ஆள் பெண் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அதனால
இவர் ரோஷப்படுகிறார். என்னை பார்த்தா இப்படி சொன்னாய், உன்னை தவிர என் மனதிலே வேறு யாருக்கும் இடமில்லை என்று போய் ஆண்மை நீக்கம் செய்து கொண்டார். ஆண்மை நீக்கம் செய்து கொண்டார். ஆண்மை நீக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் அந்த அம்மாவுக்கு ஹயாத்தை கொடுத்துட்டான். சக்கராத்தில் படுத்திருந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க. இப்ப குழந்தை இல்லாமல் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்திலே சொத்து இருந்து என்ன பயன், சுகம் இருந்து என்ன பயன், மற்ற எல்லாம் இருந்து என்ன பயன்? நான் கொஞ்சி பாதுகாப்பதற்காக, நான் கொஞ்சி விளையாடுவதற்கு என்னிடத்திலே ஒரு பிள்ளை இல்லையே, என்னை போன்றாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீரா? இப்ப பிள்ளையின் அருமை பிள்ளை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் தான் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே அழகாக சொல்லுகிறான். அஃபரைத்தும் மா துன்னூன் அன்தும் தஹ்லுகுனஹு அம் நஹ்னுல் காலிகுன். தண்ணீரிலே படம் மறைந்தவன் நான். அல்லாஹ் சொல்றான், அஃபரைத்தும் மா துன்னூன், நீங்கள் சாதாரண ஒரு அசுத்த நீராக இருந்தீர்கள். உங்களை அப்துல் ரஹ்மானாக, அப்துல் காதராக தாயின் வயிற்றிலே வளர்த்து பாதுகாத்து உருவாக்கி உங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தவன் நானா நீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் கொடுத்தது? நான் கொடுத்த அன்பளிப்பு. பொதுவாகவே அன்பளிப்புகளை நம்ம எப்படி பாதுகாப்போம்? ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயரு, அவருக்கு கொடுக்கிற எல்லா பதக்கங்களையும் வாங்கி வீட்டுக்கு மேல வச்சிருப்பான். போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தெரியலாம் இவர் ஃபுட்பால் பிளேயரு, இவர் ஹாக்கி பிளேயரு, இவர் கிரிக்கெட் பிளேயரு, பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அதை போன்று குழந்தைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள். அந்த குழந்தையை பார்த்த உடனேயே பெற்றோர்களை பற்றி தெரிய வேண்டும். பெருமானாருக்கு 5 வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். 5 வழிகளை சொல்லுகிறார்கள். அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக உருவாக வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய பரிசில் முதல் பரிசை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பதற்கு 5 வழிகளை சொல்லுகிறார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது, குழந்தை பிறந்த உடனே வலது காதுல பாங்கு, இடது காதுல இகாமத்து சொல்லணும். அது மோதினாரை கூப்பிட்டு அஜர்த்தை கூப்பிட்டு தான் சொல்லணுங்கிறது இல்ல, பெற்றவர்கள் சொல்வதுதான் சிறப்பு. ஆனா இன்னைக்கு பெற்றவர்களுக்கு பாங்கு சொல்ல தெரியல நம்ம சமுதாயத்துல. என்ன அர்த்தம்? பாங்கும் காமத்தும் சொல்ல தெரியாதவர்கள் தான் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். போய் மோதினாரையும் பேசிமாமையும் தேட பார்க்கணுமே, ஊரையே வண்டியை வச்சு அலசி, அவர் எங்கிட்ட தூங்கிட்டு இருப்பாரு, அவரை பிடிச்சி எழுப்பி கொண்டு போகிற பழக்கங்கள், இது கைவிடப்பட வேண்டிய பழக்கங்கள். குழந்தை பிறந்ததற்கு பிறகு பாங்கு இகாமத்து சொல்லி 7வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், முடி எடுக்க வேண்டும். முடியவில்லை என்றால் முடி அளவிற்கு வெள்ளி காசுகளை தர்மம் செய்ய வேண்டும். ஒரு அக்கீகா கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு அக்கீகா, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. எதற்காக? தீராத வியாதிகள், திடீர் மரணங்கள் அந்த குழந்தைக்கு நேரக்கூடாது என்பதற்காக அக்கீகா கொடுக்க வேண்டும். அந்த கறிகளை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். குர்பானி மாரத்தான் நிறைய பேர் அக்கீகாவுடைய கறியை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். முழு ஆட்டையும் இவனே வச்சு சாப்பிட்டா கூட மார்க்க வேணான்னு சொல்ல. குர்பானி மாரத்தான் சிலர் குர்பானியை கொடுப்பாங்க, அம்புட்டு ஆட்டையும் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஏத்திட்டு தோல் மட்டும் பள்ளியாசல், தோல் மட்டும் பள்ளியாசல் வச்சுக்கோங்க, மதரசாக்கு வச்சுக்கோங்க. அந்த கறியை ஃபுல்லா 1 மாசத்துக்கு வச்சு அடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 7வது நாள் நீங்கள் அழகிய பெயரை சூட்டுங்கள். முதல் கடமை சூட்டப்பட வேண்டும் குழந்தைக்கு. அந்த பெயர் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? உலகத்திலேயும் பெயரின் தாக்கம் உண்டு, மறு உலகத்திலும் பெயரின் தாக்கம் உண்டு. ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய பெயரு மாஷா அல்லாஹ். சமீபத்தில் ஒரு 6-7 நாட்களுக்கு முன்னால் ஒரு பேர் வந்துச்சு, ஒரு போனு. அந்த போன்ல ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை. திஸ்ஆன் பேர் வைக்கலாம். திஸ்ஆனா 9ன்னு அர்த்தம். நவுது பில்லா. அலின்னு பேர் வைக்கலாமான்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. என்ன சொல்வது? சமுதாயத்தினுடைய நிலைமை. எங்கிய பெயர் என்று சொல்லி எதையாவது வைப்பது. நாஸ், இப்படி ஒரு பேரு நாஸ். புது புது பேர் கேட்டோன்னு சொன்னா நம்ம வீடுகள்ல, நம்முடைய சொந்த பந்தங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அருள் பேரை வைத்து இறங்குகிறது. அப்துல்லா, அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான்,
முகமது இப்ராஹிம், முகமது மூசா, முகமது ஈசா என்று இருந்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு பேரே கூப்பிட முடியாத அளவுக்கு பாவம் அந்த ரேஷன் கடைக்காரன் வந்து பேர் எழுதுறதுக்கு சென்சஸுக்கு வந்து படுற பாடு வரிசையா முகமது அகமது கங்கோஹி அப்படின்னு அவருக்கு என்ன புரியும்? அர்த்தமுள்ள புரிகிற பெயர்களை தெரிகிற அமைப்பின வைக்க வேண்டும். மார்க்கம் முதலாவதாக சொல்லுகிறது. உமரே ஃபாரூக் தஆலாவினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை பற்றி முறையிடுகிறார். என் பையன் லரபணி என்னை விட்டு வெளுத்தி எடுத்துறான், பல வகையான நோவினை கொடுக்கிறான், நான் அவனை எப்படி வளர்த்தேன், உருவாக்கினேன், ஆளாக்கினேன். உமர் ரலியல்லாஹுக்கு எப்படி இருக்கும்? பையன் அத்தாவை அடிக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு ஆளை தூக்கிட்டு வாங்கட்டாங்க. பையன் அழைத்து வரப்படுகிறார். உமர் ரலியல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு, உமர் ரலியல்லாஹு உன் தகப்பனாரை நீ அடித்தாயா? ஆமா அடிச்சேன்னா. எப்படி இருக்கும் உமர் ரலியல்லாஹுக்கு? வேதனை செய்தாயா? ஆமா வேதனை செஞ்சேன். இவ்வளவு துணிந்து உமர் ரலியல்லாஹுவுக்கு முன்னால் யாரும் துணிந்து பேச மாட்டார்கள். இவ்வளவு தைரியமா பேசுறானே. உடனே உமரே, நீங்கள் நீதிவான் என்பது எனக்கு நன்றாக தெரியும், நீதிவான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எங்க வாப்பா நான் அடிச்சேங்கிறத மட்டும் நீங்க கேக்குறீங்களே, எங்க வாப்பா என்னை எப்படி வளர்த்தார் நான் சொல்றேன். என் தகப்பனாரின் வளர்ப்பை பற்றி நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். கல்யாண மார்க்க எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. நல்ல பெண்ணா பார்த்து, குடும்பத்திற்கு ஆகிற பெண்ணாக பார்த்து மணமுடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பணத்தை பார்க்காதீர்கள், குணத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறது. ஆனா எங்கால அப்படி பார்க்கல. ஒரு அடிமையை போய் கூட்டு வந்திருக்கிறான். தள்ளிட்டு வந்த பொண்ணு சுருக்கமா சொன்னா விளங்குமா? உமர் ரலியல்லாஹு தஆலா வெக்கி தலை குனிகிறார்கள். அடுத்து குழந்தை பிறந்த நல்ல பேர் வைக்கணும்னு பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? ஜாயில்னு பேர் வச்சிருக்கான். ஜாயில்னு பேர் வச்சிருக்கான். ஜாயில் அப்படின்னா ஜீம் ஐன் லாம், ஜாயில் அப்படின்னு சொன்னா மாடுன்னு அர்த்தம் அரபில. மாடுன்னு பேர் வச்சிருக்கான். மாடு முட்டும்ல, அதான் முட்டிட்டு இருக்கேன். மாடு எத்துமில்ல, உதைக்கும்ல, அதான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். பெருமானார் ஒழுக்கத்தை ஊட்ட சொல்லி இருக்கிறார்களே, ஒழுக்கத்தை ஊட்ட சொன்னார்களே. எனக்கு ஒரு நாள் கூட ஒழுக்கம் இது என்று சொல்லிக் கொடுத்ததே இல்லை. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனை கண்டிப்பதற்கு பகரமாக தகப்பனை கண்டித்தார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். இதே உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்துல இன்னொருவர் வருகிறார். வந்து சொன்னார், பெருமா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் நாருன்னாரு. பேர் என்னன்னா நார். அரபியில நார்னா நெருப்புன்னு அர்த்தம். உங்க அத்தா பேர் என்ன பண்ணாங்க? ஷிஹாபுன்னாரு. ஷிஹாபுன்னா தீ ஜுவாலேன்னு அர்த்தம். இந்த பந்தம் வச்சிருப்பானுங்களா இல்லையா, அதுக்கு பேர் தான் அரபியில ஷிஹாபுன்னு. நீ எந்த தெருவுலப்பா இருக்கிறேன்னு கேட்டாங்க. தாத்தே லலா, நெருப்பு குண்டோன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. வீடு போய் எரியுது, முதல்ல வீட்டை காப்பாத்துனாங்க. உன் வீடு எரியுது, காப்பாற்று. உண்மையிலேயே போய் பார்க்கிறார், வீடு எரிந்தது. பேருக்கு அசர் உண்டு. இப்படியா பேர் வைப்பது? அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக அந்த குழந்தைக்கு அழகிய ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். நல்லொழுக்கம் என்பது சிறு பிராயத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டியதுதான் நல்லொழுக்கங்கள். நல்லொழுக்கங்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை எப்படி வளர்த்தார்கள்? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். எங்கு சென்றாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை கையில பிடிச்சுக்கிட்டே போவாங்களாம். பெருமானாரினுடைய நடைமுறை நடத்தைகளை பார்த்து ஃபாத்திமாவும் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கையிலே பிடித்துக் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போறதுண்டா? கையில பிடிச்சிட்டு போறத சில ஆளுகளை பார்த்தா எதுக்கு பிடிச்சிட்டு போறான்னு சொன்னா, ஏதாவது முட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்கு, நல்ல பழக்கம் பழக்கிறதுக்கு அல்ல. ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டிருப்பாரு, அதை வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டு போவான். எங்கு சென்றாலும் பெருமானார் அழைத்து செல்வார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் இந்த தோளில் ஒருவரையும் இந்த தோளில் ஒருவரையும் தூக்கி கொண்டு செல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதுகிலே ஈருலக சக்கரவர்த்தி பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தால் மலக்குகளின் துணை உண்டு, அவர்கள் பார்த்தால் அரிசை பார்க்கிற ஆற்றல் உண்டு. அந்த நாயகம் யானை விளையாட்டு விளையாடுவார்களாம். கீழே அமர்ந்து கொண்டு இரண்டு பேர்களையும் தன்னுடைய முதுகுக்கு மேலே
கொள்வார்களாம். அந்த இரக்கத்தோடு அன்போடு கூடிய ஒழுக்கத்தை பெருமானார் புகட்டுகிறார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதில் கிடந்த ஒரு பேரித்தம்பழத்தை வாயில் போட்டவுடன் உடனே எடுத்தார்களே, சொன்னார்களே, வேண்டாம், இது சதக்காவினுடைய பேரித்தம்பழம், சின்ன பையனுக்கு சதக்காவுடைய பேரிச்சம்பழத்தை நாம சாப்பிடக்கூடாது, நபியின் குடும்பத்தார் சாப்பிடக்கூடாது, வேண்டாம்மா. இந்த பாடம் கடைசி காலம் வரை அவர்களுக்கு இருந்தது. ஒரு தாய் அந்த குழந்தையை அழைக்கிறார், உனக்கு நான் மிட்டாய் தருகிறேன் என்று சொல்லி, பேரித்தம்பழம் தருகிறேன் என்று சொல்லி பெருமானார் தாயை கண்டிக்கிறார்கள். உண்மையிலேயே பேரித்தம்பழம் வைத்திருக்கிறாயா? ஆமாம். இல்லை என்றால் நீ பொய்யை பழக்குகிறாய் என்ற அர்த்தம். இன்றைக்கு எத்தனை பேர்கள் நம் குழந்தைகளுக்கு பொய்யை பழக்குகிறோம்? செல்போன் வரும்போதே எடுத்து அத்தா இல்லைன்னு சொல்றான். அவன் விவரமான ஆளு எடுத்து சொன்னாங்க, பிரச்சனையை அவனே மூட்டி விடுகிறான். அப்ப குழந்தைகளுக்கு பொய்யை இவனே பழக்குகிறான். இந்த நிலை சமூகத்தில் உருவாகி வருகிறது. அதனால் நல்லொழுக்கங்களை, ஹலால் எது, ஹராம் எது, எப்படி தொழ வேண்டும், வணங்க வேண்டும், மக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற நன்னடத்தையை பழக்க வேண்டும். மூன்றாவதாக நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனஸ் ரலியல்லாஹுவை கொண்டு வந்து அந்த தாயார் விடுகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, சின்ன பையனை கொண்டு வந்து விட்டீங்க, சிறந்த ஆசிரியர் நீங்கள் தான் என்று தெரியும், நான் உங்களிடத்திலே விடுகிறேன், என் பையனை உருவாக்கி கொடுங்கள் என்று அந்த தாயார் விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்த அனஸாக, உலகத்திற்கு வழிகாட்டுகிற அனஸாக, நிறைய ஹதீசுகளை ரிவாயத்தை செய்கிற அனஸாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசான் மாட்டி காட்டினார்களே. நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். அபூ ஹனீஃபத்துல் குஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சின்ன பருவத்திலேயே எவ்வளவு உஷாரான கல்வியை பெற்றார்கள். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார். ரெண்டு பேர்த்த பத்தி கேள்வி கேட்கிறார் ஆசிரியரிடத்திலே. ஹம்மாது ரலியல்லாஹு இடத்திலே கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒருவன் தண்ணி அடித்தான், போதையோடு வந்தான், தொழுதான், தொழுகிற பொழுது மௌத்தா போயிட்டான். தண்ணி அடித்தான், போதையோடு வந்தான், தொழுதான், மௌத்தாயிட்டான். இந்த பழக்கம் நம்ம ஆளுகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தண்ணி அடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போவாங்க, தொழுது வர மாட்டான். ஹோட்டலுக்கு போவான், அங்க போனவன சிக்கனு மட்டன் எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது ஹலால் ஹே யா ஹராம் ஹே, இது ஹலாலா ஹராமா? இவர் இருக்கிறதே ஹலாலா ஹராமான்னு தெரியல. சிக்கன் ஹலாலா ஹராமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹம்மாது ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார். போதையோடு வந்து தொழுதான், மௌத்தா போயிட்டான். இன்னொரு பெண்மணி ஜினாவிலே குழந்தை உருவான, விபச்சாரத்திலே குழந்தை பெறுகிற பொழுது மௌத்தா போயிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் முஃமினா காஃபிரா என்று ஹம்மாது ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிற பொழுது, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹின் ஆசிரியரிடத்திலே கேட்கிற பொழுது 29 வயசு பையன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹம்மாது ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சந்தேகம் இருக்கிறது என்கிற பொழுது உடனே அபூ ஹனீஃபா, உஸ்தாத் அவர்களே, நான் கொஞ்சம் பேசலாமான்னாங்க. நான் கொஞ்சம் பேசலாமா? அப்ப எப்படி கல்வியை பெற்றிருக்கிறார்கள்? என்ன தம்பி பேச போகிறாய்? வந்தவர்களிடத்தில் கேட்டார்கள். அந்த இரண்டு பேர்களும் யூதர்களா என்று கேட்டார்கள். இல்லை. நஸ்ரானிகளா என்று கேட்டார்கள். இல்லை. மஜூசுகளா, நெருப்பு வணங்கிகளா? இல்லை. சாஹிபீன்களா, நட்சத்திர வணங்கிகளா என்று கேட்கிறார்கள் அபூ ஹனீஃபா. இல்லை, வேறு அவர்கள் ரெண்டு பேரும் எந்த மதத்தில் இருந்தார்கள்? ரெண்டு பேரும் முஸ்லிமா தான் இருந்தாங்க. உடனே புடிச்சுக்கிட்டாங்க, நீங்களே முஸ்லிம்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ரெண்டு பேரும் முஸ்லிம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். உடனே வந்தவங்க கொஞ்சம் தடுமாறி, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா? உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை பின்பற்ற சொல்கிறார். மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். ஃபமன் அஸானி, யார் மாறு செய்கிறாரோ, யார் தவறு செய்கிறாரோ, ரப்பே நீ மன்னிக்க கூடியவன். அவர்கள் தவறு செய்துவிட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சொர்க்கம் நரகம் என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹ். நீங்களே அவன் முக்மீனா காஃபிரா என்று முடிவு செய்ய வேண்டாம். நீங்களே சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று
அணைத்த வரலாறுகள் உண்டு. இந்த சிறு பிஞ்சு உள்ளம் எப்படி உருவானார்? அதற்கு யார் காரணம்? அவர்களின் தாய் தானே, அவர்களின் தந்தை தானே அழகான கல்வியை கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கிறோம், ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுக்கிறோமா? இது சம்பந்தமாக பெற்றோர்கள் யோசித்திருக்கிறோமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிற பொழுது இதே மாதிரி தன்னுடைய ஆசிரியரிடத்திலே ஒருவர் கேட்கிறார். நல்லவர், சாலிஹானவர்கள், நல்லவர்கள், ஆனா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்தார்கள், அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல ஆளுதான், சாலிஹான ஆளுதான், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்தால் உடனே உஸ்தாதுக்கு வந்ததே கோபம். அவனுக்கு பேர் சாலிஹ்னு சொல்லலாமா? அல்லாஹ் அல்லாதவனுக்கு சஜிதா செய்யறவனை போய் சாலிஹ்னு சொல்லலாமா? அவன் நயவஞ்சகன், முட்டாள், காஃபிர், வரிசையை அடிக்கிட்டார். உடனே இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. உஸ்தாத் அவர்களே, நான் சொல்லவா? மலக்குகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தானே சஜிதா செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு யார் சஜிதா செய்தா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மலக்குகள், அவர்கள் சாலிகானவர்கள் தானே. சாலிகானவர்கள் ஆதமுக்கு சஜிதா செய்த காரணத்தினால் அவர்கள் காஃபிராகி விட்டார்களா? நிராகரித்து விட்டார்களா? நீங்கள் ஏன்? அவர் கேட்டு வந்தது மலக்கை. சின்ன பிள்ளை பதில் சொன்னார். அந்த கல்வி ஞானத்தை கொடுத்தது அந்த தாய் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கு. இந்த மாதிரி கல்வி ஞானத்தை, ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிற பொறுப்பு பெற்றோரை சார்ந்தது. நாலாவதாக நல்ல நண்பர்களையும் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் நாசமா போனவனாத்தான் இருக்கு. நான் தவிர போய் உட்கார்ந்து திண்ணையில என்னதான் பேசுவானுங்களோ தெரியல. மாஷா அல்லாஹ், ஒரு 10-11 மணிக்கு உட்காந்துட்டா, வேலையை விட்டுட்டு போய் உட்காந்துட்டா 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும். கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் வேற ஊரை சொல்றேன். என்ன பேச்சு எண்ணி பார்க்கிறோம். நல்ல நண்பன் எப்படி இருப்பான்? நண்பர்களை பற்றி எழுதுகிற பொழுது யஹ்யாவிலே எழுதுவார்கள், உணவு போன்ற நண்பர்களும் உண்டு, மருந்து போன்ற நண்பர்களும் உண்டு, விஷம் போன்ற நண்பர்களும் உண்டு. உணவு அவசிய தேவை, உணவு இல்லாம வாழ முடியாது, நண்பன் இல்லாமலும் வாழ முடியாது. உணவு போன்ற நண்பர்கள் பெருமானாரின் நண்பர்கள். மருந்து போன்ற நண்பர்கள், அவசியத்துக்கு போன் பண்ண உடனே இந்த மாதிரி அப்படி செய்ய வேண்டியிருக்கு, இப்படி செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சிரு, சரி செஞ்சிடறேன், இவருக்கு அவர் உதவி, அவருக்கு இவர் உதவி. இது மருந்து நண்பர்கள், மெடிக்கல் நண்பர்கள். சில நண்பர்கள் விஷம். அவன் கூட நண்பரா இருந்தா சிரிச்சு சிரிச்சு பேசுமா, அங்கிட்டு போன உடனே நம்மளை கழுத்தறுத்துருவான். இப்படியும் சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அதனால் நண்பர்களை தேர்வு செய்வது நல்ல முறையிலே பார்த்தறிந்து தேர்வு செய்யுங்கள் என்று இமாமுனா கஸ்ஸாலி கூறுகிறார்கள். மஸ்ரூக், ஹைசமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல 2 நண்பர்கள், மஸ்ரூக், ஹைசமா. அந்த நண்பர்கள் உண்மையிலேயே நட்புக்கு தோதுவான நண்பர்கள். மஸ்ரூக்குக்கும் கடன் இருக்குது, ஹைசமாவுக்கும் கடன் இருக்குது. மஸ்ரூக் நினைக்கிறாரு, நம்ம எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கடனை ஜமாளிச்சிடலாம், ஆனா நம்முடைய நண்பர் ஹைசமா ஜமாளிக்க முடியாது என்று ஹைசமாவினுடைய கடனை போய் மஸ்ரூக் அடைத்து விடுகிறார். மஸ்ரூக் நினைக்கிறாரு, நம்ம எப்படி வேண்டாலும் ஜமாளிச்சிடலாம், ஹைசமாவினுடைய கடனை அவர் அடைக்க முடியாது, நாமாவது போய் அதை செய்து விடலாமே என்று இவரின் கடனை அவர், அவரின் கடனை இவர் அடைத்து விட்டு அமைதியாக வந்து அமர்கிறார்கள். போய் கேட்டாக்கா சொல்றாங்க, உங்க கடனை அவர் வந்து அடைச்சிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டா உங்க கடனை இவர் வந்து அடைச்சிட்டு போயிட்டாரு. இதுவல்லவா நட்பு? தன் நண்பன் தேவையுள்ளவன் என்று தெரிந்து அவனுக்கு தெரியாமலேயே உபகாரம். இன்னைக்கு நம்ம நண்பனுக்கு தெரியாமலேயே அவன் பேரை சொல்லி இவன் கடை வாங்கிட்டு போயிடுவான். அவன் பேரை சொல்லி இவன் கடை நாம அவர் கொடுத்துருவாரு. இங்க வந்து நீங்க தான் கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னாரு அவரு. நான் எப்ப சொன்னேன்? இந்த நிலை நம்முடைய நட்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். என்ற நபித்தோடர் பெருமானாரிடத்திலே வருகிறார். நாயகத்திட்ட 2 மிஸ்வாக் இருந்துச்சு. ஒன்று கோணலாக இருக்கிறது, இன்னொன்று நேராக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நேரா இருக்கிற மிஸ்வாக்கை எடுத்து ரதுலாவிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். கோணல் மிஸ்வாக்கை எடுத்து பெருமானார் தான் வைத்துக் கொள்கிறார்கள். வந்தவர் கேட்கிறார், சஹாபி நாயகமே, நேரானதை வைப்பதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள், அந்த கோணலை எனக்கு கொடுத்தா போதாதா என்கிற பொழுது குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பனிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறையில் நான் நடக்க வேண்டாமா என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரானதை என் நண்பனுக்கு கொடுத்து அழகு பார்க்க விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானார். இன்றைக்கு எத்தனை நண்பர்கள் இப்படி இருக்கிறோம். தனக்கு உணவு வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு உணவு வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க பக்கத்து வீட்டுல தேவை இருக்கு, அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. கடைசியில மீண்டும் ஃபாத்திமாவின் வீட்டுக்கே வந்தது. தோழர் கஷ்டப்படுகிறார், தோழர் கஷ்டப்படுகிறார், தோழர் கஷ்டப்படுகிறார், தன் வீட்டுக்கே வருகிறது என்றால் இது வல்லவா தோழமை? இந்த தோழமை நம் சமுதாயத்தில் உண்டா? இது போன்ற நண்பர்களைத்தான் நம் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும், நல்ல நண்பர்கள். அதிலையும் உமரே சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், நண்பனை தேர்வு செய்கிற பொழுது உன்னை விட குணத்தால் அழகானவனை தேர்வு செய் என்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பையனுக்கு நண்பனாக ஹுசைன் ரலியல்லாஹு நியமிச்சாங்களாம். தம்பி, நீ வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது, தோழமை கொள்ளக்கூடாது, நீ தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, நாயகத்தின் தோழர், அவரோடு தான் விளையாடுவார். ரெண்டு பேரும் உற்ற தோழர்கள், நண்பர்கள் உற்ற தோழர்கள். ஒரு நாள் வாப்பாட்ட வந்து கேட்கிறாங்க, தோழமையிலேயே ஊறி போனவர்கள். இவனு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்கிறார்கள், தந்தையே, நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம், ரெண்டு பேரின் கருத்தும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாதந்தோறும் எனக்கு 500 திர்ஹம் கொடுக்கிறீர்கள், அவர்களுக்கு 1000 கொடுக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? நல்ல நட்பை உருவாக்கிட்டு நீங்களே மனசுக்குள்ள தீமையை விதைக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா, அவங்களுக்கு 500ன்னா எனக்கு 500ன்னா அவருக்கு 500 தானே கொடுக்கணும், அவருக்கு 1000 எனக்கு 500. உமர் ரலியல்லாஹு தஆலா என்றைக்குமே அநீதி அளிக்க மாட்டார் என்பது தெரியும் தானே மகனே? பாப்பா, இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹுவை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, உன் தாயின் அந்தஸ்து என்ன, அவரின் தாயின் அந்தஸ்து என்ன உமரே? உன் தாய் சாதாரண ஒரு தாய், ஆனால் அந்த ஹுசைனின் தாய் சொர்க்கத்தின் தலைவி அம்மா. பிலாத்தே ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் இதய துண்டு மகனே. அந்த தாய் வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் எழுந்து நிற்பார்கள். மகனே, உன் தாய்க்கு நான் எந்திரிச்சு நின்றதுண்டா அல்லது வேறு யாராவது அவங்க அத்தா நின்றதுண்டா? அந்த தாயை நினைத்துப்பார் மகனே. உன்னுடைய நானா, உங்க அம்மாவுடைய அத்தா, உன்னுடைய நானா முஸ்லிமாகவே இல்லை மகனே, ஆனால் அவர்களின் நானா ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய நானா, அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை மகனே, நானும் நீயும் நேர்வழியில் இல்லை மகனே, உனக்கும் எனக்கும் சொர்க்கம் இல்லை மகனே, நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது மகனே. எனவே அவர்களோடு ஒப்பிடாதே மகனே, உனக்கு 500 அதிகம், அவர்களுக்கு 1000 குறை என்றார்களாம். மகனே, நீ அந்தஸ்தை புரிந்து கொள் மகனே. மகனை எப்படி உருவாக்குகிறார்கள், வளர்க்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படி நாம் உருவாக்கி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளை? அதான் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். கடைசி 5வதாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது, வயசு வந்த உடனே கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவனா கூட்டிட்டு போற லெவலுக்கு வச்சுக்க கூடாது. இன்றைக்கு சமூகத்தில் இந்த பிரச்சனைகளும் நிறைய உண்டு. திருமண வயதை அடைந்து விட்டால் உடனே நல்ல பெண்ணை பார்த்து அல்லது நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆணை பார்த்து தேர்வு செய்கிற பொறுப்பும் பெற்றோர்களை சார்ந்தது. அப்படி தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் செய்கிற தவறுக்கு தண்டனை பெற்றோர்களுக்கும் எழுதப்படும். புகாரில ஹதீஸ். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் 30 வயதை கடந்த பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள். படிப்பு படிப்பு என்று படிப்பதற்கு மார்க்கம் தடை விதிக்கவில்லை. தாராளமாக படிக்கலாம், பரதாவோடு கோ எஜுகேஷனில் படிக்கலாம், தவறில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு வயது வருகிற பொழுது திருமணம் முடித்து வைக்கிற பொறுப்பும் பெற்றோர்களை சார்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வீடா போய்
அந்த வீட்டுல 17-18 வயதை அடைந்த பெண்மணிகள் இருந்தா உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் புகாரில பதிவா இருக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு 9 பொம்பளை பிள்ளை, அவங்க அத்தாவுக்கு 9 பொம்பளை பிள்ளை. 3க்கு கல்யாணம் முடிஞ்சு 6 பொம்பளை பிள்ளை இருக்கு, விட்டுட்டு மூத்தா போயிட்டார். 6 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, ஜாபிர் ஒரே ஒருத்தர் தான். சிலருக்கு இப்படி வந்து மாட்டோம், மாஷா அல்லாஹ். மார்க்க ஒரு சிலருக்கு 8-9 பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பையன் தான். வாழ்க்கை ஃபுல்லா தேஞ்சு ஒரு புள்ள இருக்கிற ஆளே ஓண்டி ஆயிடுறான் நம்ம சமுதாயத்துல. இனி 6 தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, 4 பொம்பளை புள்ள இருந்தா நாதாங்கிக்கு கூட, நாதாங்கின்னு சொன்னா அந்த தாப்பா போடுறது, வீட்டு தாப்பாளுக்கு கூட வழி இல்லாமல் போய்விடும் என்று தமிழர்கள் சொல்லுவார்கள். ரலியல்லாஹு தஆலா திருமண வயதை அடைகிறார்கள். பெருமானார் பொம்பளை புள்ள இருக்கிறாங்களே எல்லாம் பார்க்கல. ஜாபிரே, நீ ஒரு திருமணத்தை முடித்துக்கொள் ஜாபிரே என்று சொல்லுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நாயக சொல்லிட்ட பத்தாதா போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், ஜாபிரே, நீ யாரை திருமணம் முடித்தாய்? சய்யிபாவையா, கன்னி பெண்ணை முடித்தாயா அல்லது விதவையை முடித்தாயா? நாயகமே, நான் விதவையை தான் முடித்தேன் நாயகமே. ஏன் கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே ஜாபிரே என்று கேட்கிற பொழுது, நீயும் சின்ன வயசுதானே, கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அந்த பெண் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளோடு விளையாடுவாய், இப்படி முடித்திருக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு 6 அக்கா தங்கச்சி இருக்கு நாயகமே, கல்யாணம் முடிக்காம அவங்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா பொறுப்பில்லாம போயிருமே நாயகமே, பொறுப்புக்காக வேண்டித்தான் நான் விதவையை முடித்தேன் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில முத்தமிட்டு ஜாபிரை வரவேற்றார்கள். இந்த நிலையிலும் கூட திருமணத்தை அவசியமாக்கினார்கள். பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறதுக்காக திருமணம் முடிக்காம இருக்காதே என்பதை, உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக நடந்த வரலாறுகளும். இன்னைக்கு இந்த அமைப்பு இருக்கிறா, ஆம்பளை பார்த்தா சில நேரத்தில் பார்த்தா 30 வயசு கடந்த ஒண்ணு இருக்கான். என்னடான்னா பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாம். மாஷா அல்லாஹ், என்ன பொண்ணு தேடுற? கஜினி முகமது படம் எடுத்த மாதிரி டெய்லி போக வேண்டியது ஒரு வீடு. அங்க போய் பார்த்தாக்கா காலு சரியில்லை, கை சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாயு சரியில்லை, எல்லாமே சரியா இருக்கும். கடைசியில பார்த்தாக்கா அவங்க அம்மா சரியில்லை. அவங்க அம்மாவையா கட்ட போற? நம் சமுதாயத்தினுடைய நிலை கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பரிசுகள் சரியாக இருக்க வேண்டுமானால் முதலில் பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை இந்த 5 அமைப்பிலே நல்ல பெயர்களை வைக்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். 5வதாக நல்ல மனைவியை, நல்ல கணவனை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைக்க வேண்டும். 2வது பரிசு ஆஃபியத், ஆரோக்கியம். இறைவன் கொடுத்த பரிசுகளில் மிக முக்கியமான பரிசு ஒன்று ஆரோக்கியம். நிஅமத்துன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மஅபூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நிஅமத்தில மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத், ஆரோக்கியம், இன்னொன்றால் ஃபரா, ஓய்வு என்றார்கள். ஓய்வு எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ஆனால் இந்த ஓய்வு மிகவும் அவசியம் என்பதை உணராமல் இருக்கிறான். இன்னொன்று ஆரோக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். பொதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுக்கு நிறைய பிரச்சனை வரும். வேற எந்த நபிக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ், வித்தியாசமா ஒன்று கேட்கணும் ரப்பே அப்படிங்கிறாங்க. வித்தியாசமா ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போற மூசா? கேளு. அல்லாஹ், கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி, உனக்கு பிரச்சனை, உன்னுடைய கண்ணியத்திற்கு பிரச்சனை. மூசா, தைரியமா கேளு மூசா. யா அல்லாஹ், கொஞ்சம் சிக்கலான கேள்வி, உன் உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவன் மூசா, கேள். யா அல்லாஹ், நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்தால் என்னிடத்துல என்ன கேட்பாய்? ஒரே ஒரு நாள் நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா என்கிட்ட என்ன கேட்ப? உடனே அல்லாஹ் சொன்னான், அப்படி ஒரு நிலை இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்டேன் என்பான். ஆரோக்கியத்தை தான் கேட்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலு துஆ, நிறைய துஆக்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான துஆக்கள் இருக்கிறது. தமிழில் கேட்கலாம், எந்த மொழியில் வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். இந்த துஆக்களிலேயே சிறந்த துஆ எது தெரியுமா? அன் தஸ்அலல்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரப்பே எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிற துஆ தான் துஆக்களிலேயே சிறந்த துஆ.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், முல்குன் ஹஃபி, ஆரோக்கியம் இருக்கிறதே இது மறைமுகமான அரசன் என்பார்கள். ஆரோக்கியம் என்பது அரசனுக்கு சமம். சிக்ராத், வரலாறுகளை புரட்டுங்கள். மருத்துவ மாமேதைகளின் தலைவன் சிக்ராத். மருத்துவத்தை எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு கடை அடியில வந்து படுத்து கிடக்கிறார் சிக்ராத். அந்த நாட்டின் அரசர் பவனி வருகிறார். எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். சிக்ராத் மட்டும் டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அரசர் சாட்டைகளை அடித்தவுடன் கண்ணை விழித்து பார்க்கிறார். அரசர், நான் யார் தெரியுமா என்று கேட்கிற பொழுது சிக்ராத் சொன்னாரா, கண்ணை தொடச்சுக்கிட்டு, பறவை மாறி தெரியுதுன்னாராம். பறவைகள் தான் காட்டிலே போகும்போது அடித்து விட்டு செல்லும். மீண்டும் ஒரு அடி கொடுத்து, இப்பொழுது தெரிகிறதா நான் யார் என்று திருப்பி கண்ணை தொடச்சிட்டு சொன்னாரா, மிருகம் மாதிரி தெரியுது, திரும்ப திரும்ப தாக்குவது மிருகத்தின் வேலை. உடனே இந்த அரசர், நான் தான் இந்த நாட்டின் அரசர் சிக்ராத், நான் வருகிற பொழுது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்கிற பொழுது இருக்கலாம், நீ கோட்டை கொத்தளங்களுக்கு அரசனாக இருக்கலாம், உன் உடலுக்கு நீ அரசனா? உனக்கு தலைவலி வந்தால் உன்னால் சரி செய்ய முடியுமா? வயிற்று வலி வந்தால் உன்னால் சரி செய்ய முடியுமா? உன் ஆரோக்கியத்திற்கு நீ அரசனா? தனக்கு அரசனோ அவன் தான் பிறருக்கு அரசனாக முடியும். முதலில் உன்னை சரி செய்து விட்டு வா என்றார்களாம். ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய நியாமத். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்திற்கு அழகான வழிகள் நிறைய சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருமணமான ஆண்கள் மனைவியோடு ஒன்று சேருகிற பொழுது பேசிக்கொண்டு ஒன்று சேர வேண்டாம். அப்படி பேசிக்கொண்டு ஒன்று சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை ஹர்ஸாக, ஊமையாக பிறக்கும், அல்லது திக்குவாயர்களாக பிறப்பார்கள். எவ்வளவு பெரிய தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைய அறிவியல் உலகம் சொல்லுகிறது, மருத்துவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் அழகாக சொன்னார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது இப்படியும் ஒன்று சொன்னார்கள், வாயிலில் எச்சிலை வைத்துக் கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள். எச்சியை முழுங்கிட்டு தண்ணி குடிங்க. எச்சிலையும் தண்ணீரையும் ஒன்று சேர்த்து குடிக்காதீர்கள். நகசத் குவத்துக்க, உங்களுடைய சக்தி குறைந்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்திற்கான வழியை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ராஹிம் இப்னு அலி மருத்துவ மாமேதை. அரபுலகத்தில் இப்ராஹிம் இப்னு அலியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், 4000 வார்த்தைகளை நான் ஒன்று சேர்த்தேன். 4000 ஹிக்மத்து நிறைந்த வார்த்தைகளில் 400 தேர்வு செய்தேன். அந்த 400 40 ஆக்கினேன். அந்த 40இல் 4 தேர்வு செய்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு 4 சொல்லுகிறார். லா தசிக்கன்ன பின் நிசா, பெண்களை உறுதியாக நம்பாதீர்கள். முதல் வார்த்தை. பெண்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம், முடிவு ஆம்பளை தான் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல முடிவெடுக்கிறது இப்படியும் சமூகத்தில் நடக்கிறது. லா தசிக்கன்ன பின் நிசா, பெண்களை உறுதியாக நம்பாதே, ஆலோசனைகள், முடிவை நீ எடு. இரண்டாவதாக, லா தஹ்மில் மஅதத்தக மாலா துதிக், உனக்கு சக்தி இல்லாத அளவிற்கு உன்னுடைய குடலிலே நீ எதையும் சுமக்காத. குடல்ல சுமக்கிறது சக்தி வர்ற அளவுக்கு தான் சுமக்கணும். நீ வாட்டுக்கு பிடிக்கிறது 2 கொட்டா கஞ்சி, அதுக்கு பின்னாடி 4 வடை, அதுக்கப்புறம் 8 சமோசா, அதுக்கப்புறம் வீட்டுல போய் தோசை இட்லி, அதுக்கு பின்னாடி இனி போனதுக்கு பின்னாடியோ அடுப்புல சட்டி வைக்கணும். கடைசியில சகருக்கு எந்திரிக்கும் போது வாந்தி எடுக்கிற லெவல்ல சிலர் கையை விட்டு வாந்தி எடுத்துட்டாவது சகரு சாப்பிடுறது ரசூலுல்லாஹ் சுன்னத்துன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்தா தான் சுன்னத்தை நிறைவேற்ற முடியும்னு இடிச்சு கிடிச்சு ஒரு வெளியே கடப்பாறையில வச்சு தாக்கி அதுக்கப்புறம் சாப்பிடுறது. இதுவா நோன்பு? உனக்கு சக்தி இல்லாத அளவிற்கு நீ சாப்பிடாத. மூன்றாவதாக சொன்னார்கள், லா தகுர்ரன்னக்கல் மால், பொருளாதாரம் உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். வெறும் காசில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்காதே. பொருளாதாரம் உன்னை ஏமாற்றி விடும். காசு வந்ததற்கு பிறகு தொழுகலாம், வணங்கலாம், நோன்பு வைக்கலாம் என்று நினைக்காதே. காசுதான் நிறைய பேர்களை மாற்றி இருக்கிறது. ஃபிரௌனை, ஹாமானை, காரூனை, அத்தனை பேர்களையும் மாற்றியது அந்த காசு.
காசு, அந்த பணத்தை நீ நம்பாதே. பணம் தேவைதானே தவிர அது நோக்கம் அல்ல. நான்காவதாக லா யக்ஃபீக இல்முல்லாஹ், கல்வி எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள், ஆனால் உனக்கு பயனளிக்காத கல்வியை தொட்டுக்கூட விடாது, தொட்டுக்கூட பார்க்காதே. உனக்கு எந்த கல்வி பயன் தருகிறதோ அதை நிறைய படித்துக்கொள், பயனில்லாத கல்வியை நீ தொடாதே என்று சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸஃபர்ஜல், சஹாபாக்களை பார்த்து சொல்வார்களாம், நீங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார்கள். சஃபர்ஜல் என்று சொன்னா வெள்ளரிக்காய், இன்றைக்கு ரொம்ப மலிச்சமான பொருள் வெள்ளரி, சொல்லுவார்கள் அதுதான் உங்களுடைய நெஞ்சு வலியை போக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அருமையான மருந்து, சின்ன மருந்தை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். சமுதாயம் ஹதீஸுக்குள்ளே இன்னும் நுழையவே இல்லை. டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் 500 ரூபாய் எந்த டாக்டர் 1000 ரூபாய் கேட்கிறாரோ கன்சல்டிங் ஃபீஸ், அந்த டாக்டர்கிட்ட போவாங்க. பெரிய டாக்டர் சொல்லி இருக்கிறாரே ஹுமான் நபிகள் கோமான், அதை என்றைக்காவது பார்த்ததுண்டா? அஜ்வா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையிலே யார் அஜ்வா சாப்பிடுகிறார்களோ, 7 பேரித்தம்பளம் அஜ்வா பேரித்தம்பளம் சாப்பிடுகிறார்களோ, அன்றைக்கு விஷம் அவருக்கு எந்த இடையூறையும் தராது, சிஹர் சூனியம் எந்த இடையூறையும் தராது. இந்த இரண்டை விட்டும் பாதுகாப்பது அஜ்வா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆன்மீக மருத்துவமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருவார்கள். நபியே நாயகமே, நபியே நாயகமே, இந்த கழுத்துல ஒரு கட்டி வந்திருக்கிறது நாயகமே, கொப்பளம். நம்மளுக்கு கழுத்துல கட்டி வந்துனா உடனே போய் அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருங்க, பாம்பே வரைக்கும் அனுப்பிச்சாவது எப்படியாவது பாத்துருங்க, ஏன்னா அது வேற ஏதாவது கட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ஒரு 5000 10,000 காலி பண்ணிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல வந்தவுடன் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் இதை ஓதி தடவிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அஜித் பிதாவத்தி நபியிக்க தய்யிபில் முபாரக் வல் மக்கீன் இன்தக் பிஸ்மில்லாஹ். இந்த வார்த்தையை நீங்கள் 3 முறை ஓதி உங்கள் கையால் தடவுங்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கட்டியாக இருந்தாலும் போக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அதை தடவி வந்தார்கள், அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கினார். வரலாறு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கற்றுக் கொடுத்த துஆ என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹி யுப்ரிக் மின் குல்லி ஷர்ரின் யுக்திக் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் மின் ஷர்ரி குல்லி ஐன். பொறாமைக்காரர்களுடைய பொறாமை எழுது. நபிக்கு நான் நிவாரணத்தை கேட்கிறேன் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஓதிவிட்டு செல்லுவார்கள் என்ற துஆவை பார்க்கிறோம். பெருமானார் ஆரோக்கியத்தை பெறினார்கள். நோய்வாய்ப்படுகிற அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஓதி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி கண் திஷ்டி, இன்னைக்கு டாக்டர்கள் எல்லாம் கைவிரிக்கிற நோய், கண்டிப்பாக லைன் ஹக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தின் மீது கண் பார்வை பட்டு விட்டால் அவ்வளவு கொழுத்த ஒட்டகத்தை கூட மெலிய வைத்து கபருக்கு கொண்டு சென்று விடும் இந்த கண் திஷ்டி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கண் திஷ்டிக்கு மருந்து எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, நீங்க போய் அமாக்ஸலின் ஒரு 10 வாங்கி சாப்பிடுங்க, கண் திஷ்டி போயிருமா, கால்பால் ஒரு 8 வாங்கி சாப்பிடுங்க, போயிடுமா. கண் திஷ்டிக்கு மருந்து உலகத்திலே கைபிடித்து உடனே கேட்கிற பெருமானார் சொன்னார்கள், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்முடைய பிள்ளைகளுக்கு கடையிலே கண் திஷ்டி, நமக்கு கண் திஷ்டி. 4 வார்த்தை குர்ஆனிலே சூரத்துல் கலமினுடைய கடைசி வாசகம், யகாதுல் லதீன கஃபரு யுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ الذிக்ர வயகூலூன இன்னஹு மஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். கண் திஷ்டிக்கு மருந்து குர்ஆனில் உண்டு, ஹதீஸில் உண்டு. இதையெல்லாம் நீங்கள் பேணி ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது இறைவனின் அன்பளிப்புகளில் பெரிய அன்பளிப்பு. 3வது அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்புல அல் மால், பொருளாதாரமும் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு தான். யாருக்கு காசு கொடுத்திருக்கிறானோ, காசு என்பதும் இறைவனின் அன்பளிப்பு, நல்லா கொடுப்பான். சஹாபாக்களுக்கே சில நேரத்தில் சந்தேகம் வந்தது. புகாரியிலே இடம்பெற்ற ஏழை சஹாபாக்கள்
சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் போய் கேட்கிறார்கள், நாயகமே பணக்கார ஆளுக எங்களை மாதிரி தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா அவர்கள் தான தர்மம் செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போய் விடுகிறார்கள், எல்லா நன்மைகளையும் கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள். நாங்க மட்டும் இழிச்சவாயா? நாங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பு தானே, எங்களுக்கு இந்த வாக்கியம் இல்லையே நாயகமே, இதற்கு என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோலா வர்றதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஒதிக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஒதிக்குங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஒதிக்குங்க. இந்த நன்மை அந்த நன்மைக்கு ஈக்குவலாகிவிடும். இதை கேட்ட பணக்கார சஹாபிகள் சும்மா இருப்பாங்களா? நேரா வந்து தஸ்பீஹை பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மேல அவங்க ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏழை சஹாபாக்கள் பார்க்கறாங்க, நாயகமே நீங்க சொன்ன ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாயகமே, தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மட்டுமா சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு நாங்களும். ஏன்னா சம்பாரிச்சே பழக்கப்பட்ட ஆளுக்கு சும்மா இருக்க முடியாது. சோம்பேறிகள் தான் முடங்கி கிடப்பார்கள். சம்பாரிச்சு பழக்கப்பட்டாலே 1 மணி நேரம் கிடைச்சுன்னா அதுல எத்தனை லட்சத்தை பார்க்கணும்னு தான் பார்ப்பான். நன்மையிலும் அப்படித்தான். அதனால வேகமா சம்பாதிக்க, நாயகமே நாங்களும் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு மட்டும்தானே என்று சொல்ல கடைசியில ஏழை தோழர்கள் வந்து சொன்னாங்க, இப்படி அடிச்சுட்டு போறாங்க நாயகமே, என்ன செய்யறது நாயகமே? பெருமானார் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் பரிசு, நாடியவர்களுக்கு தான் இதை கொடுப்பான். நம்ம முயற்சியால் பணம் வராது, எல்லாரும் தான் முயற்சி செய்யறாங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு பெருக்கி கொடுக்கிறான். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மஃபாத்தீஹு ஹஸாயினில் இபாத், அடியார்களுக்கு உண்டான பொக்கிஷத்தின் சாவி அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது, அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நம்ம காசு வரணும்னா திறந்து விடுறவன் அல்லாஹ், அல்லாஹ்வின் கையில் சாவி இருக்கிறது. ஸுபைர் இப்னுல் அவாம் யாருக்கு அவன் பொக்கிஷத்தை திறக்கிறான் தெரியுமா? மன் கசுர கசுர மன் கல்ல கல்ல, கொடுத்துக்கிட்டே இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எவன் இறுக்கி பிடிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் இறுக்கி பிடிக்கிறான். அதனால் நீ கொடுத்து கொண்டே இரு என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி எப்படி கொடுத்தார்கள்? நபி எப்படி கொடுத்தார்கள்? புகாரியில ஒரு ஹதீஸ் வரும், ஒரு ஏழை தோழர் பெருமானார் இடத்துல எதையாவது வாங்கிட்டு போலான்னு வருவாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஆடு 2 ஆடு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஆடு 2 ஆட்டை வச்சு பால் கறந்து நம்முடைய மகிஷத்தை ஓட்டிக்கலாம் என்று நினைத்து கொண்டு நாயகத்திடத்திலே வருகிறார். பெருமானாரே எனக்கு ஆடு வேண்டும் நாயகமே, ஒன்றை மட்டும் நாம் அறிய வேண்டும், பெருமானாரிடத்திலே என்ன நினைத்து வருகிறோமோ அதை பெருமானார் நடத்துவார்கள். பெருமானார் தூங்குவார்கள் என்று நினைத்து வந்தால் பெருமானார் தூங்கிக் கொண்டிருப்பார்களாம். இதுதான் பெருமானாரினுடைய மோஜிசா. பெருமானார் தொழுவார்கள் என்று நினைத்து வந்தால் பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்களாம். பெருமானார் நோன்பு என்று நினைத்து வந்தால் பெருமானார் நோன்பாக இருப்பார்கள். பெருமானார் நோன்பு இல்லை என்று நினைத்து வந்தால் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். பெருமானார் எனக்கு ஆடு தருவார்கள் என்று நினைத்து வந்தால் ஆடு தருவார்கள், ஒட்டகம் தருவார்கள் என்று நினைத்து வந்தால் ஒட்டகம் தருவார்கள். நீங்கள் ஹதீஸ் முழுக்க ஆய்வு செய்யுங்கள். இதுதான் சஹாபாக்களின் நடைமுறை. ஒரு வர்றாரு, பெருமானார் நமக்கு 1-2 ஆடு தருவாங்க, அதை வச்சு நம்ம மகிஷத்தை ஓட்டிக்கலாம். நாயகத்துல வந்து அடக்கத்தோடு, நாயகமே என்னுடைய மகிஷத்து ஜீவாதாரத்திற்காக ஆடுதாருங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது நாயகம் அழைத்து சென்று 2 மலைகளுக்கு இடையிலே ஒரு கணவாயை காட்டுகிறார்கள். அதற்குள்ளே 4000 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இதை வைத்துக்கொள் என்றார்கள். இதை வைத்துக்கொள் என்றார்கள். எப்படி இருக்கும்? அந்த நபித்தோழருக்கு ஒண்ணுமே புரியல. நாயகமே என்ன சொல்கிறீர்கள்? வைத்துக்கொள். இதுதான் பெருமானாரினுடைய தான தர்மம். நாயகத்தின் வீட்டிலே ஒன்றுமில்லை, ஆனால் கொடுத்தது தன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்தார்கள். இப்படி யாராவது கொடுத்ததுண்டா? அதனாலதான் பெருமானாருக்கு அல்லாஹ் எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து வச்சான். காலுக்கு கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தா வைரம் வைடூரியம் எல்லாம் நாயகத்திற்கு உண்டு. கொடை இப்படித்தான் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய சாவியை திறப்பான். ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லி காட்டினார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். ஹசன் ரலியல்லாஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் அறவே ஆகாது. ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் ஆகாது. ஆனாலும் கூட ஹசன் ரலியல்லாஹு கடன்பட்டு இருக்கிறார்கள்.
தான் கொடுத்ததாக இல்லாமல் வேறொரு நபரின் மூலமாக கொடுத்து இதை அன்பளிப்பாக நீங்கள் கொடுத்த மாதிரி ஹசன் ரலியல்லாஹுவினுடைய கடனை தீர்த்து வையுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நம்ம நண்பர் யாராவது ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறாரு, அந்த கடனை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த நண்பராவது முயற்சி செய்ததுண்டா? ஒரு 10,000 ரூபாய் கடன் கஷ்டப்பட்டு இருப்பாரு, எந்த நண்பராவது முயற்சி செய்ததுண்டா? அவன் இதுக்கும் கஷ்டப்படணும், இதுக்கு மேலையும் படணும். அவனுடைய கொழுப்புக்கு நம்ப வேணும் என்றுதான் நாம் சொல்லுவோமே தவிர கடன்களிலே துணை நின்று கடனை நீக்கியதுண்டா? வரலாறுகளை புரட்டுகிறோம். ஹாலித் இப்னு உக்பா ரலியல்லாஹு தஆலா கடுமையான கஷ்டம், வீட்டை விற்கும் சூழல், வைத்த வழி. அதுக்கு நம்மால் பேர் வச்சிருக்கிறான், வைத்த வழியில விற்கிறாரு. அந்த விற்கும் போதே அந்த புரோக்கர் சொல்லுவாரு, வைத்த வழியில விற்கிறதுனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு, நீங்க கேட்கிற காசுக்கு வாங்கிக்கலாம். இப்படியா வாங்கணும்? இவனுக்கு வைத்த வழி வராதா? வாங்குற ஆளுக்கு வைத்த வழி வராதா? வயிறு இல்லையா? யோசித்து பார்க்கிறோம். இந்த ஹாலித் இப்னு உக்பா ரலியல்லாஹுவினுடைய வீட்டை அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா வாங்குகிறார்கள் 2 லட்சம் திர்ஹத்திற்கு. அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்? 2 லட்சம் திர்ஹத்திற்கு வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு வீடெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. கடைசியில வீட்டுக்கு செல்லுகிற பொழுது பொதுவாகவே சகாபாக்களிடத்திலே ஒரு வளமை உண்டு, வீட்டு விட்டு போகிற பொழுது வாங்கியவர் வந்து வழி அனுப்புவார். உடனே அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள், வாங்கியவர்கள் போகிறார்கள். இவர்கள் வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது வீட்டுக்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்கிறது, அழுகை சத்தம் கேட்கிறது. பெண்மணிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஹாலித் இப்னு உக்பா வீட்டை விட்டவரினுடைய தாயார் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன கஷ்டப்பட்டு இந்த வீட்டை உருவாக்கினோம், ஆளாக்கினோம், கடைசியில் நமக்கு வந்த கஷ்டம் இந்த வீட்டை விற்கிற சூழல் வந்துவிட்டதே என்பதை கேள்விப்பட்ட உடனேயே அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதா இபத்துல் லக யா அஹி, இது உனக்கு அன்பளிப்பு, வைத்துக்கொள் சகோதரா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாரே. இந்த நிலை உலகத்தில் எங்கு பார்க்க முடியும்? பொருளாதாரத்தை இப்படி செலவழித்தார், அல்லாஹ் கொடுப்பான். ஹாரூன் ரஷீத் பெரிய அரசர், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 4 இமாம்களில் ஒருவர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அவர்களுக்கு ஒரு 500 திர்ஹம் அனுப்பி வைத்தார்களாம். 500 திர்ஹம் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் ஹாரூன் ரஷீதினுடைய அமைச்சர் லைஸ் இப்னு சாத் பெரிய ஆள், ஹாரூன் ரஷீதினுடைய அமைச்சர், இவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு 1000 திர்ஹம் அனுப்பி வைத்தார்களாம். இந்த விஷயம் ஹாரூன் ரஷீதுக்கு கிடைக்குது. என்ன, நான் அரசு 500 கொடுத்திருக்கிறேன், நீ 1000 கொடுத்திருக்கிறியே என்கிற பொழுது உடனே சொன்னார்கள், லைஸ் இப்னு சாத் அமைச்சர் சொன்னார், ஒரு இமாமுக்கு என்னுடைய ஒரு நாள் ஊதியத்தையாவது கொடுக்க வேண்டாமா? இதைவிட கேவலமாக கொடுக்க வேண்டுமா? என் மனம் வரவில்லை என்று சொல்லுகிற பொழுது ஹாரூன் ரஷீத் யோசித்து பார்க்கிறார். அவருடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு? ஒரு அரசரினுடைய வருமானம். அந்த ஒரு நாள் வருமானத்தை அனுப்பி வைத்தார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இதே லைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ரஹ்மத்துல்லாஹி தஆலாவிடத்திலே ஒரு பெண்மணி, அவங்க வீட்டுல, இவங்க மட்டும் அப்படி இல்ல, அவங்க வீட்டுக்காரமாவும் அப்படி அமைஞ்சிருந்தாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் மருந்துக்கு தேன் கொடுத்து விடுங்கன்னாங்களாம். மருந்துக்கு தேன் கொடுத்து விடுங்கன்னு சொல்ல இவங்க ஒரு 4 லிட்டர் பாட்டிலை தூக்கி கொடுத்து விட்டாங்களாம். மருந்துக்கு தேன் கேட்டா 4 லிட்டர் பாட்டில் போகுது. என்னங்க இவ்வளவு கொடுத்திருக்கிறீங்களே என்று கேட்கிற பொழுது, உங்கள் தேவையளவுக்கு நீங்கள் கேட்டீர்கள், எங்களின் அந்தஸ்து அளவிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டாமா? எங்கள் அந்தஸ்து அளவிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டாமா? அல்லாஹ் இப்படி கொடுப்பதில்லை, அவன் அந்தஸ்திற்கு தகுந்தால் போல்தான் சமுதாயத்திற்கு கொடுக்கிறான். எனவே நாங்கள் இப்படித்தான் கொடுப்போம் என்று கொடுத்தார்களே, அவர்கள் என்றைக்கு குறைந்து போய்விட்டார்களா? மேலும் மேலும் வளர்ச்சியை அடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு. பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்பு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பரிசு. முஹம்மது இப்னு அம்ரில் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சாதாரணமானவர்கள் அல்ல, இறை நேசர்களை பிரியப்படக்கூடியவர்களின் தலைவர் முஹம்மது இப்னு அம்ரில் வாக்கிதி வலியுல்லாஹ், பெரிய வியாபாரியும் கூட. 10,000 ரூபாய் பண முடிப்ப சுருட்டி வச்சிருக்கிறார். நாளைக்கு பெருநாள். ஒரு நபியின் குடும்பத்தை சார்ந்தவர் வந்து கேட்கிறார், ஒரு ஹாஷிமி, எங்கள் வீட்டிலே நாளைக்கு பெருநாளைக்கு செலவுக்கு பணம் இல்லை, நீங்கள் ஏதாவது கொடுங்களே, கடனாக கொடுங்களே. நபியின் குடும்பத்தார் யாரும் யாசகம் கேட்பதில்லை, நீங்கள் கடனாக கொடுங்களே. முஹம்மது இப்னு அம்ரில் வாக்கிதி
நபிகிட்ட போய் கேட்டாங்களாம், 5000 நாம் வீட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம், ஹாஷிமிக்கு 5000 கொடுக்கலாம் என்கிற பொழுது மனைவி சொன்னார்களாம், என்ன சொன்னீர்கள்? நாயகத்தின் குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள், பாதி பாதியா அந்த பையை திறக்கவே வேண்டாம், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள் அல்லாஹ்வுக்காக. ஹாஷிமி வாங்கிட்டு போயிட்டார் பையன். ஹாஷிமி வீட்டிலே போய் வைக்கிறார். இந்த நபியின் குடும்பத்தை சார்ந்தவரிடத்திலே ஒரு வியாபாரி வருகிறார். அவங்க வீட்டுல காசு இல்ல, ஏதாவது கண் கொடுங்களே என்று சொல்ல, நபியின் குடும்பம் அல்லவா, யோசிக்கவே மாட்டார்கள். அப்படியே பையத்தை கொடுத்துட்டாங்க. வியாபாரிக்கு பை போகிறது. முதலிலே கொடுத்த முகமது இப்னு அம்ரில் வாக்கிடி அந்த வியாபாரியின் தோழர். நம்ம வியாபாரிகிட்ட போய் காசு வாங்கிக்கலான்னு போய் வியாபாரிகிட்ட போய் ஒரு 10,000 கொடுங்களே என்று கேட்க, அந்த பையை தூக்கி அப்படியே கொடுத்துட்டார் வியாபாரி. நான் கொடுத்த பையை எப்படி என்னிடத்திலேயே வந்தது? காரணத்தை விசாரிக்கிற பொழுது, நான் இப்பொழுதுதான் ஹாஷிமி இடத்திலே இருந்து வாங்கி வந்தேன். உடனே சொன்னார்கள், ஹாஷிமிக்கு கொடுத்தவனும் நான் தான். இந்த செய்தி ஹாரூன் ரஷீதுக்கு, அந்த நாட்டின் அரசர் ஹாரூன் ரஷீதுக்கு செல்கிறது. உடனே அந்த ஹாரூன் ரஷீத் இந்த மனைவிக்கு 2000 திர்ஹத்தை அன்பளிப்பாக கொடுத்தார்களாம். இந்த மனைவியால் தானே, இந்த நல்ல மனைவியால், அப்படியே கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மனைவியால் தானே இவ்வளவும் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஒரு பெண்மணிக்கு இந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்ம வீட்டில் வருமா? யோசிச்சு பார்க்கணும். கொடுக்கணும்னு நினைச்சா கூட இவ்வளவா? சீக்கிரம் ஓட்டாண்டி ஆயிருவீங்க, முடிஞ்சு. இனிமேல் பெட்ஷீட்டை தான் போடணும், துண்டை போட்ட காலமெல்லாம் போச்சு, பெட்ஷீட்டை தான் போடணும் என்று சொல்லுகிற நிலை நம்முடைய வீடுகளில் குடிகொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. இதை சரியாக நாம் கையாள வேண்டும். இதை போன்று நாயகம் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, அவர்களுக்காக நிறைய ஸலவாத்தை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அன்பளிப்பு நாம் கேட்காமலே நாயகத்தினுடைய உம்மத்தாக பிறந்திருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து ஓதக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். அளித்த அன்பளிப்பு, அந்த இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும். இந்த அன்பளிப்புகளை, இறைவனின் அன்பளிப்புகளை, பரிசுகளை பயன்படுத்தி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.